வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இனி வரும் காலகட்டங்கள்ல சவுத் இந்தியாக்கு வர இருக்கக்கூடிய ஒரு மேசிவான ப்ராஜெக்ட்டான சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட்டின் படி சவுத் இந்தியால உள்ள 3 முக்கியமான ஸ்டேட்ஸான தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸ கவர் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்றது அமையவிருக்கு. இந்த வீடியோல இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் சவுத் இந்தியாவுக்கு வர இருக்கக்கூடிய ஒரு மேசிவான ப்ராஜெக்ட் தான் இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஏன்னா சவுத் இந்தியாவில் உள்ள 3 முக்கியமான ஸ்டேட்ஸ் தான தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடகா ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸை இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் அப்படின்றது கனெக்ட் பண்ணுது. அதுலயும் குறிப்பா இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில தொடங்கி கர்நாடகாவினுடைய தலைநகரமான பெங்களூரு வரைக்கும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதுலயும் குறிப்பா பெங்களூர்ல உள்ள ஹோஸ்கோட்ல இருந்து சென்னைக்கு பக்கத்துல உள்ள ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் 258 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 லேன்ஸ கொண்ட எக்ஸ்பிரஸ் வேவா ரூபாய் 17,930 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே உடைய மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் அப்படின்றது 120 கிலோமீட்டரா வச்சிருக்காங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாசம் நம்ம இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான அடிக்கலை நாட்டினாரு. அதை தொடர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் 2023 முடிவுக்குள்ள இந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா லேண்ட் அக்விசிஷன் மற்றும் ஃபண்டிங் இஷ்யூஸ் இருந்த காரணத்தினால இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய வொர்க் அப்படின்றது மெதுவா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துக்குள்ள முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் அது இன்னும் தள்ளி போய் மார்ச் 2024க்குள்ள முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போய் 2024 முடிவுக்குள்ள இந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலா கடந்த டிசம்பர் 2024 அப்ப கர்நாடகா செக்ஷன்ல உள்ள இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது 71 கிலோமீட்டர் தூரத்துக்கு முதற்கட்டமா திறக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் சென்னை வரை உள்ள இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே உடைய மீத பணிகள் அப்படின்றது வரும் ஆகஸ்ட் 2025க்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸ்ல சோசியோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் மற்றும் டெவலப்மெண்ட்டை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. அப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வரதுக்கான ஒரு டைரக்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த 2 சிட்டிஸ்க்கு இடையிலான பயண நேரம் மற்றும் தூரத்தை குறைக்கிறது தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுடைய மற்றொரு டைரக்ட் பெனிஃபிட். அதன்படி இதுவரைக்கும் 7ல இருந்து 8 மணி நேரத்துக்கு 350 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செஞ்சது அப்படின்றது இப்ப 2ல இருந்து 3 மணி நேரத்துல 260 கிலோமீட்டர் தூரத்திலேயே பயணம் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரும் ஆகஸ்ட் 2025க்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி முடிக்கப்படும் போது ஆரம்பத்துல 4 லேன்ஸ கொண்டதா இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுவே 2037ல அது 6 லேன்ஸா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2041ல டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வே மாதிரியே 8 லேன்ஸ கொண்ட எக்ஸ்பிரஸ் வேவா இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோல இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabri Karthik.